என்ன ஆச்சு? கை முடிச்சு போச்சு. எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு. என் உடம்பு அவனுக்கு தான் தெரியும். எங்க இருக்காரு? அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. அதையும் கேக்குறீங்க? ஒரு பக்கம் பக்கவாதம், ஒரு பக்கம் ரத்தவாதம், பிளட் பிரஷர், நடந்த மயக்கம், உட்கார்ந்தா இரும்பல். முருகா எவ்வளவு சுகமா இருக்குடா. முடியாது. சாரிங்க, நான் தலகாணின்னு வச்சுட்டேன். நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன். உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க. ரத்தத்தோட சாயறேன். 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல, ஒரு கணக்கு சரியா போயிடும். ஆளை வச்சு எடுக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே. ஐயோ அண்ணா. ஐயோ ஹலோ. ஐயா. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? அப்பா என்ன மனுஷன் இருமுறா. டாக்டர் என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர். யாரா? டாக்டர் ஏன் சொல்றீங்க? படாத இடத்துல அடிபட்டுடுச்சு. என்ன சாப்பிடணும் டாக்டர்? 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஜூஸா, சாத்துக்குடி ஜூஸா, எள்ளியா, குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாயா, இடியாப்பு, சில்லி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட டாக்டர். அப்படி ஆமா. என்ன சொன்னீங்க டாக்டர்? மருந்து ஒண்ணு வேண்டாமா? வெரி குட். எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா? சரி ஆமா. கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல. குடி. கை 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 ஏற்பாடு பண்ணுங்க. வேலையில போற ஓனரை கையில பிடிச்சாச்சு. குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டு தானே தீரணும். ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறேன். கண்ணு என்ன பேருங்கம்மா? குமுதா. ஆமா குமுது. வாமா. நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா. ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டட்டியா இருக்கு. வேற துணி இருந்தா கொடுமா. மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்க. குமுது ரொம்ப தேங்க்ஸ்மா. சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்க. லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? லூஸ் பண்ணி விடுறீங்களா? என்ன குமுது? வாய மூடு. இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கஷ்டமா இருந்தா சொல்லு, இப்போ போயிடுறேன். பாரு குமுது, நான் இப்ப போறேன். உடனே சொன்ன ஒரு சத்தம்னா போலீஸ் வரும். ஆளை விட்டு எடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன். நான் வர எனக்கு அவமானமா இருக்கு. நான் போறேன். நான் போறேன். அப்பா முருகா என்ன சுகமா இருக்குடா. அப்பா அப்பா அப்பா. ஐயோ சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு. பசி உயிர் போகுது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? சும்மா கண்ணு வைக்காதீங்க. இவ்வளவு சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? கை ஒடிச்சு விட்டீங்களே. அந்த கையில சாப்பிடுறது. இந்த கையில? ஏய் இந்த கையில எவன் சாப்பிடுமா? சாவ வைக்க வேணா பட்டி கடன் சாவேன். பாருங்க நான் செத்து போறேம்மா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில். வாய மூடியா. பெரிய பண்ணி தொலைக்க சொல்ற. ஊட்டி விடுமா. உட்காந்து போல. நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா. வாய பாரு. மெதுவா தர. அண்ட கராத்தரமும் தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா ஒவ்வொருயே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற? என்னென்ன திங்க போறன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு இருக்க பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நமக்கு வேலை காட்டுற. ஐயோ என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா நீங்க பாத்தீங்களா? சரி இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? வாய பாரு. கட்டியா பிடிச்சு அப்படிதான் இடுப்பை கட்டியா பிடிச்சுக்க. என்ன சாப்பாடுப்பா முருகா? அப்பா
வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. பெட்ரூம் ஏன் கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்க? ராசியான இடம் பார்த்து உட்கார உட்கார. அப்பா அப்பா குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? வாய மூடியா, அதான் சின்ன தொலைக்காட்சியில் கூட. என்ன இது எதுல செஞ்சதுமா? எலவம் பஞ்சு. ஏன் கத்துற? ஏன் கத்துறேனா? எலவம் பஞ்சா எனக்கு அலர்ஜி வந்துட்டேன்னா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளீனா தரையில படு. கண்ணு குமுது கண்ணு, குமுது கண்ணு, இங்க கொஞ்சம் வாடா உட்காடா. தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல, எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். அவ்வா என்ன சுகண்டா முருகா, இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் எம் ஃபார்ம் இல்லப்போ. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ் நான் நோயாளி. முதுமடி மெத்தையடி ஆடி. கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லைங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடினாங்க, இல்ல நீங்க பாடுங்க. வர ஆசத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கையை தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு, நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களா, அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமையெல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். டேய், ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம், இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பதாங்க தெரியும். கஷ்டகாலம். வாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா, என்ன சொல்ல முருகா, ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினம் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவு நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குத. குளிச்சது போதும், தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா எரியா, பொண்டாட்டி செய்ய மாட்டான், என் கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன், தொடச்சு வேணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க?